அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது கும்பகோணம் வன்னியர் சங்கம் நடத்துகின்ற அனைத்து சமூக சமுதாய நல்லிணக்க மாநாடு இன்று மாலை 3 மணிக்கு நடைபெறுகிறது. அந்த மாநாட்டு பந்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அவர்கள் இருக்கிறார். பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது வன்னியர் சங்க மாநாடு, சோழ மண்டல மாநாடு கும்பகோணத்திலே நடக்கிறது. இந்த மாநாட்டை கூட அனைத்து சமூக சமுதாய நல்லிணக்க மாநாடாக வன்னியர் சங்கம் நடத்துகிறது. இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய உயர்ந்த நோக்கம் இருக்கும் என்று நினைக்கிறோம். அந்த நோக்கம் என்னவாக இருக்கும் என்பதை பற்றி அண்ணன் வடிவேல் ராவணன் அவர்கள் சற்று விளக்கமாக கூறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாமனிதர் மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழக மக்கள் அனைவரும் சாதி மத வேறுபாடின்றி நல் உறவோடும் நல் இணக்கமாகவும் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றவர். அதற்காக 40 ஆண்டுகளுக்கு மேலாக பாடுபட்டு வருகிறார். அந்த வகையிலே பாட்டாளி மக்கள் கட்சியைப் போல் வன்னியர் சங்கமும் அதன் கொள்கையிலே கொஞ்சமும் பிறழாமல் நடந்து வருகிறது, செயலாற்றி வருகிறது. நீண்ட நாட்களுக்கு பின் வன்னியர் சங்க மாநாடு இங்கே நடைபெறுகிறது. இந்த மாநாடு சோழ மண்டல மாநாடாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டிலே உயர்ந்த பல செயல் திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டு தீர்மானமாக நிறைவேற்றப்படவிருக்கின்றன. தமிழ்நாட்டில் எல்லாரும் அவரவர் தலைக்கு ஏற்ப இடஒதுக்கீடும் பிற சலுகைகளும் பெற வேண்டும் என்பதற்காக, அதாவது சாதிவாரி கணக்கெடுக்க வேண்டும் என்று நீண்ட நாளாக மாமனிதர் மருத்துவர் ஐயா அவர்கள் கோரி வருகிறார். பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் அதற்காகவே பாடுபட்டு வருகின்றன. ஏனென்றால் எல்லா மாநிலங்களிலும் இப்பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வருகிறது. அந்த வகையில் நடுவண் அரசு தான் சாதிவாரியாக மக்கள் தொகை கணக்கெடுக்கும் அதிகாரம் பெற்றிருக்கிறது என்றெல்லாம் தமிழக அரசு ஒரு போக்கு காட்டி வருகிறது. உண்மையில் இது சாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை விட இது சாதிவாரியாக மக்கள் எந்த அளவில் அரசு பணிகள், கல்வி நிலையங்களில் கல்வி படிப்பு என்கிற வகையிலே எந்த அளவிற்கு பெற்றிருக்கிறார்கள் என்பதை பற்றிய ஒரு சர்வே எடுத்து நடுவண் அரசுக்கு அனுப்ப வேண்டும். அது மாநில அரசினுடைய தலையாய கடமை. எனவே மாநில அரசு இனியும் சல்சாப்பு சொல்லாமல் உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். அதேபோல் ஆங்காங்கே நடைபெறுகிற சாதி மத இன படுகொலைகளை தடுத்து நிறுத்துகிற வகையிலே சட்டங்கள் இயற்ற வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு மக்களுக்கிடையே சமூக நல்லிணக்கம் என்றும் நிலவுமாறு அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாமனிதர் மருத்துவர் ஐயா அவர்கள் கோரி வருகிறார். அதற்காகவே இந்த வன்னியர் சங்க மாநாடு, அதன் நோக்கத்திலே இந்த மாநாடு பெரிதும் வெற்றி பெறும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆக மொத்தத்தில் இந்த கும்பகோணம் வன்னியர் சங்க அனைத்து சமூக சமுதாய நல்லிணக்க மாநாடு சமூக நீதி இடஒதுக்கீட்டை நோக்கி அடுத்த கட்ட போராட்டத்தின் துவக்கமாக இருக்குமா? ஆமாம், இது சமூக நீதி போராட்டத்திலே அடுத்த கட்டத்தை நோக்கி தமிழக மக்களை அழைத்து செல்லுகிறதற்கு ஒரு முன்னோட்டமாக கும்பகோணம் மாநாடு அமையவிருக்கிறது. எனவே தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த பொது நல கோரிக்கையை ஏற்று நல்ல உறவோடும் இணக்கமாகவும் நம்முடைய கோரிக்கைகளை இந்த அரசிடமிருந்து பெறுவதற்கான வகையில் ஒற்றுமையாக இருந்து நமக்கான சமூக நீதியிலே வெற்றி பெறுகிற அந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டுகிறோம். இவ்வளவு நேரம் சிறப்பான கருத்துக்களை சொன்னதற்காக மிக்க நன்றி. நானும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த மாநாட்டுடைய நோக்கத்தை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புரிந்து கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி முன்னெடுக்கின்ற எந்த வகையான நடவடிக்கைக்கும் மக்கள் பேராதரவு தருவார்கள் என்று நாங்கள் உண்மையாக நம்புகிறோம்.